வணக்கம். செய் செய்யாதே அப்படிங்கிற மூவி, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றது இது ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி இது. ஸோ டைரக்டர் வந்து ஒரு டாக்டர் அப்படின்றதுனால அவர் இங்கே இந்தியாலேயும் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபாரினில் இருக்கார். ஸோ அவருக்கு தெரியும் இல்லையா, இங்கே இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இங்கே மக்கள் எப்படி அணுகுறாங்க, அதே ஃபாரினில் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கும்பொழுது அவங்களோட ஒரு வைடர் நாலேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம என்ன இது நம்ம மக்கள் ஏன் இப்படிலாம் சஃபர் ஆகிறாங்க, ஏன் இப்படி நம்ம மக்களுக்கெல்லாம் நடக்குது, ஸோ இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்க, இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ இன்றைக்கி நிறைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் பயங்கரமாக ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறதாகட்டும், அதுக்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸு ப்ரோட்டீன் மிக்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இன்றைக்கி ஆர்டினரியாக ஹவுஸ் ஒய்ஃப் கூட அந்த மாதிரியான விஷயங்களை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம எடுக்கிற இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு மிக்ஸு கலக்க குடிக்காமல் நம்ம இல்லை, வெறும் பாலோ டீயோ நம்ம குடிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்பொழுது அதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே ஆரம்பித்து பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் பவுடர்லேருந்து நமக்கு எல்லா விஷயங்களும், நம்ம எடுக்கிற மெடிசின்ஸ்லேருந்து நமக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ்லேருந்து இன்னொன்று நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ ஏதோ ஒரு ஃபீவர் அப்படின்னு சொன்னால் நம்மளே போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறது இல்லை. ஒரு டைம் டாக்டர்கிட்ட போனோம்னா அந்த டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரோ அதை வச்சுட்டு லைஃப் லாங் திருப்பி எப்போல்லாம் காய்ச்சல் வருதோ அப்போல்லாமல் அதே மெடிசனை வாங்கி நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லா டைமும் நமக்கு வர ஃபீவர் வந்து அது ஒரே ஃபீவர் கிடையாது. ஸோ அப்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நம்ம லைஃப்பை எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த மெடிசின்ஸுங்கிற அந்த டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து நம்ம லைஃப்பை எந்த அளவுக்கு ஒரு ஹை ரிஸ்க்குக்கு ஆளாக்குறோம் அப்படின்றதே தெரியாமல் நாம் எல்லோரும் இன்றைக்கி வந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் மெடிசின் ஃபீல்டில் டாக்டர்ஸ், சில டாக்டர்ஸில் வந்து தன்னோட லைஃபையே வந்து இது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதுலேயும் சில டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பக்கா கமர்ஷியலாக எப்படி அவங்களோட சைக்கலாஜிக்கலாக அவங்களோட ப்ளே பண்ணி அவங்கள எப்படி வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம், இதில் எப்படி இதில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய நடக்குது. இதுக்குன்னு சில ஹாஸ்பிட்டல்ஸை கூட ஃபுல்லி மணி மைண்டடில் இயங்குறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து தோல் உரிக்கிறது தான் இந்த படம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் வந்து ராஜா சார் நடிச்சிருக்காரு. அவர் வந்து சிஎம்மாக நடிச்சிருக்காரு. இந்த மக்களோட வாழ்க்கையிலையும் ஆரோக்கியத்திலும் இளைஞர்களோட நலன்லையும் குறிப்பாக அந்த ட்ரக்ஸ் மாதிரியான விஷயங்களில் ஒரு சிஎம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து ராஜா சார் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவசியமாக எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ஜென்சி கிட்ஸ் இது பார்க்க வேண்டிய படம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற ஒரு மாத்திரையை வாயில் போடுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக இந்த படத்தை பற்றி யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குரு. செய் செய்யாதே படத்தில் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். விஜய்னு ஒரு கேரக்டர். டாக்டர் ராஜா சார், அவர் வந்து டாக்டர் யூஎஸில் இப்போ கரண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் தான் டைரக்டர். சுப்புலக்ஷ்மி மேடம் ப்ரொடியூசர், அவங்க சாரோட ஒய்ஃப் அவங்க. ராஜா சார், அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. படம் வந்து எப்படின்னா ஒரு மெடிக்கல் அவேர்னஸ், அவரோட சாரோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கோத்ரூ பண்ணது, மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ஏமாறுறாங்க, யங்ஸ்டர்ஸ் எந்தெந்த வழியிலலாம் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாத்தையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சினிமாவில் கொண்டு போய் சேர்ப்போன்னு சொல்லி சினிமாவை சினிமா மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறையா செட்டை பார்த்துருக்கோம், சீரியஸாக இருப்போம். இவர் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டார். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. சார் டேட் சொல்லுவார், அக்டோபர் அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கார் சார். உங்களுக்கு அஃபிஷியலாக சாரும் மேடமும் டேட் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நம்மளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வராங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஏன்னா டைட்டிலே பார்த்தீங்கன்னா என்னடா செய்யாதேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள், நீங்கள் பாருங்கள் வந்து. தேங்க்யூ. விஜய்னு சொல்லிட்டு டாக்டராக பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருப்பேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டி மாதிரி போயிருக்கும். எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா நிறையா விஷயம் இருக்குது. ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நார்மல் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அதே பேஷண்ட் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, டாக்டர்ஸ் எந்த மாதிரி பாசிட்டிவாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் உண்டு, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸும் இருக்காங்க. மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படிங்கிறத டைரக்டர் அழகாக சொல்லியிருப்பார். என்னங்க? நீட்டை பற்றி அது டைரக்டர் ஒரு மாதிரி சொல்லாமல் சொல்லியிருப்பார். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக. அது ஒய்.ஹெச். ராஜா சார் அப்படிங்கிறப்போ அவர் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. இன்றைக்கி டேட்க்கு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர் பொலிட்டிஷியன் அவர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இன்றைக்கி டேட்க்கு அவர் தான் அதிகம். ஸோ அப்படி இருக்கப்போ நார்மலாக ஒருத்தவங்க வந்து சாதாரணமாக ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு அவங்க அதை சொல்கிறதுக்கும், ராஜா சார் வந்து அந்த டயலாகை சொல்கிறதுக்கும் அதோட ரீச்சே வேறு. அதுவும் இல்லாமல் டைரக்டர் வந்து ராஜா சாருக்குன்னே யோசித்து மெனக்கெட்டு டயலாக்லாம் ரெடி பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஏன்னா இப்போ ராஜா சார் அதை சொல்கிறாருங்கிறப்போ மக்களுக்கு அது போய் சேருதுங்கிறப்போ அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ராஜா சார் அதை ஒத்துக்கிட்டு பண்ணார். அதுதான் ராஜா சார் ரோல். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம படம் செய் செய்யாதே அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். இந்த படத்தில் நான் சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். படத்தில் சின்ன ரோல், ஆனால் இந்த தயாரிப்பாளர் டைரக்டர் எனக்கு 20 வருஷம் பழக்கம். இவர் மருத்துவத்தில் சிறந்து விளங்கியிருக்கார். யார் எப்போ எதை கேட்டாலும் உதவி செய்கிற நல்ல மனசுள்ளவர். இந்த நல்ல மனசுள்ள எப்படி சினிமா துறைக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த துறை ஒரு மருத்துவராக இருக்கும்போது சினிமா துறையில் நிறையா நண்பர்கள் வந்து மீட் பண்ணாங்க. இவர் நிறையா நண்பர்கள் இருக்காங்க. சினிமா மேலே அவருக்கு ஃபேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சினிமாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து பணத்தை சம்பாரித்து சினிமா துறைக்கு செலவு பண்ணுறாரு. லட்சியம் ஒரு விஷயத்தை அடையணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த திரைப்படத்தில் கரு என்ன கேட்டிங்கன்னா, மெடிக்கல் மருத்துவத்துறையில் என்னென்ன தவறுகள் நடக்குது, சாமானிய மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், இவங்க எப்படி இருந்து ஜெயிச்சு வெளியே வர முடியும், அவேர்னஸ் படமாக பண்ணிருக்காங்க. இதில் ஹீரோ, ஹீரோயின், டாக்டர் நடிச்சிருக்காரு, ஹெச். ராஜா நடிச்சிருக்காங்க, இன்னும் பல சிறப்பான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் நானும் ஒரு பாத்திரமாக நடிச்சிருக்கேன் என்பது மிக சந்தோஷமாக தெரிவித்து நன்றி, வணக்கம். சார் மிராக்கிளுங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, அவர் அவ்வளோ பதவி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார். நம்மளும் ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அந்த விஷயம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த அனுபவம் எனக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் ஒரு சராசரி ஈஸியாக ஹேண்டில் பழக முடியும்னா நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அது சந்தோஷமாக இருக்குது. இல்லை என்னென்னா, மெடிக்கல் ஃபஸ்ட் சொன்னேன் உங்களுக்கு. இது பொலிட்டிக்கல் இருக்குது. மெடிக்கல் ஆக்சுவலி சாமானியன் ஒரு அரசாங்கத்தை ஆளுகிற விஷயம் இருக்குது. ஒரு சாமானியன் எப்படி அரசாங்கத்தை ஆள முடியும், அவன் ஏன் இங்கே உள்ளே வரணும், அரசாங்கத்தில் இருந்தால் தான் நம்ம அந்த பல வேலைகள் செய்ய முடியும். ஹெச். ராஜா சார் வந்ததுனால இந்த மெடிக்கல் மிராக்கிள் சரி செய்யப்படுது. படத்துக்காக தான். இல்லை 100% எல்லா ஆடியன்ஸும் தேவையான படம். இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இருக்க விஷயம், நம்ம மெடிக்கலுக்கு போகிறோம், என்ன நடக்குது தெரியுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், எவ்வளோ பாதிக்க போகிறோம், டாக்டர்ஸ், இது நல்ல துறை, கடவுளுக்கு நிகரான ஒரு துறை, எப்படி மாற்றப்பட்டிருக்கு, எப்படி சரி செய்துக்கலாம், இந்த விஷயத்தில் தகவல் தெளிவாக சொல்லிடுறேங்க. வணக்கம், என்னோடய பெயர் பாலாஜிங்க. நான் சென்னையில் நம்ம கொளத்தூரில் வசிக்கிறேன். என்னோடய முழு நேர ஒர்க் பார்த்திங்கன்னா, நான் ஒரு சிவில் கான்ட்ராக்டர், ஒரு சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம டாக்டர் சார் நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. ஸோ அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் ஒரு மெடிக்கல் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு படத்தை ரொம்ப நாளாக பண்ணியிருக்காரு. அதாவது இன்றைக்கி இருக்கிற கமர்ஷியலான அந்த உலகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கலையில் இவ்வளோ ஒரு ஆர்வம் மிகுதியில், இவ்வளோ ஒரு ஆர்வத்தில் யூஎஸ்லேருந்து வந்து இந்த ஒரு படத்தை வந்து எடுத்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணேங்க. ஈவன் இந்த ஷூட்டிங் டைம் கூட ஜஸ்ட் லைக் தட், அதாவது அவருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணார். அவருக்கு வேணும் அப்படின்னா ரைட், அது 10 மினிட்ஸில் முடிச்சிட ஒரு ஸ்லாட், ஒரே ஒரு ஷாட் வந்து 10 மினிட்ஸ் அப்படின்னா 10 மினிட்ஸ் ஐ வில் கம்ப்ளீட். அவருக்கு வேணுன்றதை வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா அவர் விட்டுருவார். அந்த மாதிரி தான் இது பண்ணோம். ஈவன் நாங்கள் ஷூட்டிங் வந்து இப்போ திருநெல்வேலியில் பண்ணோம், மதுரையில் பண்ணோம். ஸோ ஒரு டைம் மதுரையில் பண்ணும்போது ஃப்ளைட் மிஸ் பண்ணிவிட்டு அவர் கால் பண்ணுறேன், சார் இந்த மாதிரி ஃப்ளைட் சம் டிலே, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் ரிலாக்ஸாக வாங்க, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக, ஒரு நேர்த்தியான ஒரு படம் தான் இது சொல்லணும். முழுக்க மக்களுக்கான சப்ஜெக்ட், இது மக்களுக்கான படம், அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
ஒரு மெடிக்கல், அதாவது இன்றைக்கி இருக்க மெடிக்கல் ஃபீல்டில் என்னெல்லாம் தவறுகள் நடக்குது. ஆக்சுவலாக நானே மருத்துவ தவறுகள்னு வச்சுருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது. பட் சார் வந்து இதை செய் அதை செய்யாத செய்யாதன்ற மாதிரி ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இது மருத்துவத்தில் என்னென்னலாம் டே டு டே என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு சின்னதாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்மளே ஒரு ஓனாக ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் லைக் தட் நமக்கு ஒரு ஃபீவர் அப்படின்னா நம்ம டயக்னோஸ்லாம் பண்ணுறதே இல்லை, நேராக மெடிக்கல் ஷாப் போகிறோம், ஒரு ஒரு டோசேஜ் எடுத்துக்கிறோம். அது என்ன டோசேஜு, அது என்ன சைடு எஃபெக்ட் வரும், அதை பற்றிலாம் எந்த விதமான ஒரு கேள்வியும் இல்லை. பட் மெடிக்கல் ஷாப்பில் ஜஸ்ட் லைக் தட் அவைலபிளாக இருக்குது. நேராக போய் மெடிக்கல் ஷாப் போகிறோம், ஒரு 2 டோஸ் வாங்கிடுறோம், போட்டுடுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதால என்னென்ன சைடு எஃபெக்ட் வருது நமக்கு, அது இம்மீடியட்டாக நமக்கு தெரியாது. நம்ம காய்ச்சல் நின்றோம், நம்மளோட டே டு டே நம்ம ஒர்க் பண்ண போயிடுவோம். பட் இதுக்கப்புறம் இதோட ஃபீட்பேக் என்னெல்லாம் ஆகுது நமக்கு அப்படின்றதுல ஒரு டீட்டெயிலிங் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். என்னோடய ரோல் பார்த்திங்கன்னா இதில் வந்து மருத்துவ அமைச்சராக பண்ணியிருக்கேன். அதாவது ராஜா சார் வந்து முதலமைச்சராகவும் நான் வந்து மருத்துவத்துறையோட அமைச்சராகவும் நான் வந்து இந்த ஒர்க்கில் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைமில் என்னெல்லாம் நடந்தது, கோவிட் காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரியெல்லாம் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம், நம்ம தூய்மை பணியாளர்கள், அந்த துப்புரவு பணியாளர், இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தான் ரியல் ஹீரோ. உண்மையாக சொல்லப்போனால் அந்த கோவிட் டைமில் தூய்மை பணியாளர்கள் தான் ரியல் ஹீரோ. ஏன்னா நம்மளெல்லாம் பாதுகாத்த டாக்டர் மருத்துவர்கள் இருந்தாலும் கூட இந்த தூய்மை பணியாளர்கள் தான் அதில் ஹீரோ. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது இந்த படத்தில். அவங்க என்ன மாதிரிலாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட், அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுத்தாங்க, எதெல்லாம் சலுகைகள் கொடுக்க மறுத்தாங்க, இதெல்லாம் தாங்க நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். பட் ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ணலை. உண்மையாக சொல்லப்போனால் சலுகைகள்லாம் சொல்கிறது நிறைய அவங்க கொடுத்துட்டாங்க, கொடுக்கல அப்படின்லாம் கிடையாது, எதுவுமே கொடுக்கல. ஒரு சாதாரணமாக அவங்களுக்கு அந்த டைமில் என்ன ஊதியமோ அதே ஊதியம் தான் அவங்க வாங்கினாங்க. அவங்க அடிஷ்னலாக ஒன்றுமே கொடுக்கல. அதெல்லாம் இந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவர் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அசம்பிளியில் பாஸ் பண்ணுவார், தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஒரு போனஸ் கொடுங்க, அவங்களுக்கு வந்து ரெட்டிப்பு ஊதியம் கொடுங்க, அவர் இன்க்ரிமெண்ட் கொடுங்க, இதெல்லாம் வந்து அந்த படத்தில் சொல்கிறாரு சார். உண்மையிலே ஒரு யதார்த்தமான ஒரு கதை, ஆனால் சப்ஜெக்ட் ஓரியன்டான படம். இதில் ஒரு ஆழமான கருத்து பார்த்திங்கன்னா மருத்துவம் தான், மருத்துவம் சார்ந்த கதை. இதை வந்து மருத்துவத்தில் என்னென்ன தவறுகள் நடக்குது இதை பற்றின ஒரு முழுக்க ஒரு சப்ஜெக்ட் இது வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட நிறைய வந்து ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்லாம் போட்டு அவங்களுக்கெல்லாம் பண்ணி அப்படிலாம் ஒன்றுமே பண்ணலைங்க. அவர் வந்து ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறாரு, இந்த படத்தில் இவங்க ஆப்டாக இருப்பாங்க, ஓகே இமீடியட்டாக அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அதை வச்சு பண்ணுறாரு. இப்படி தாங்க அந்த படம் வந்து எடுத்திருக்கோம். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஜஸ்ட்டு இன்னொரு ஒன் மோர் ஆடியோ லான்ச்சு, ஜஸ்ட்டு இன்னொரு இது பண்ணிவிட்டு தென் வெரி சூன் எல்லாமே ரெடியாக இருக்குது படம். ஆமாங்க. இந்த படத்தில் பொலிட்டிக்கல் ஆமாங்க. எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு, இயல்பாக இருக்கா? இல்லைங்க, அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தர்ம போராளிங்க. அவர் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம நாட்டுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு சின்ன அநீதினா இம்மீடியட்டாக குரல் கொடுக்குறவர் அவர் ஒருத்தர் தான். இன்ன தேதி வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு. அவர் இடையில உடல்நிலை சரியில்லாத டைம் ஜஸ்ட் இம்மீடியட்டாக ரெக்கவர் ஆகிட்டார். அதுவே ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரோலை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அவர் முதலமைச்சராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இம்மீடியட்டாக இந்த மாதிரி இந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இம்மீடியட்டாக அவர் அப்ரூவ் பண்ணுவார். இந்த சாங்ஷன் ஆகட்டும், இந்த மெடிசன் வர வைக்கிறது, இதெல்லாமே அந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காருங்க. சார், இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து ராஜா சொன்னீங்க, ஆமாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பாஸ் பண்ணி உடனே இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி இருக்கும்? உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் போனால் நம்ம ஒரு டூ மச் ஆஃப் பொலிட்டிக்கலில் போகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் அங்கே எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு நாள் முதல்வன் படம் எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த ஒரு நாள் முதல்வர் பார்த்திங்கன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவர் அந்த ஒன் டே முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ சேம் இதோட முடிஞ்சிட்டோம், ஒரு நாள் முதல்வர் முடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் தினம் ஒரு முதல்வர் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டே டு டே வந்து இந்த மாதிரி ஒரு ஒன் டே டாஸ்க் அவர் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிருப்பார். அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற சிஎம்ஓ வந்து டே டு டேயில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் முன்னெடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2% தான் இப்போ ரீச் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது.